இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கவிதாக்காவும் காஞ்சனாக்காவும் பேசினதை நான் கேட்டேன். ஆனா நீ என்கிட்டயே அதை சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உங்ககிட்ட மறைக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் சொல்லல. காஞ்சனா அம்மா நான் இந்த பூஜைய செய்யக்கூடாதுன்னு தூக்க மாத்திரைய கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. அதான்க்கா இவ்ளோ தூக்கம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மகா. அதுக்காக இப்படி எல்லாம் நீ பண்ணிப்ப? அரை தூக்கத்துல எனக்கு வேற வழி தெரியலக்கா. நீங்களும் திவ்யாக்காவும் வந்து எழுப்புனது எனக்கு கேட்டுச்சு. நானும் எப்படியாவது எழுந்திருச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா என்னால கண்ணை திறக்கவே முடியல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா சுத்தமா என்னால முடியலக்கா. நீங்க வந்து எழுப்பிட்டு போன பின்னாடி திவ்யாக்கா சொன்னதெல்லாம் என் காதுல கேட்டுட்டே இருந்துச்சு. எப்படியாவது இந்த பூஜையை செஞ்சாகணும்னு நானும் எழுந்திருச்சேன். ஆனாலும் தூக்கம் போகல. தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டும் தூக்கம் குறையல. மயக்கமாவே இருந்துச்சு. எனக்கு எப்படியும் நல்லபடியா பூஜையை முடிக்கணும் தான் தோணுச்சு. அதனாலதான் தூக்கத்துல கண்ணு சொக்கும் போதெல்லாம் குத்திக்கிட்டேன்க்கா. என்ன பொண்ணுடி நீ? என்ன வலிக்குதா? இதெல்லாம் கையில குத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மகா, உன் மனசு எனக்கு நல்லா புரியுது. இந்த குடும்பத்துக்காக தான் நீ எல்லாமே செய்யற. ஆனா சொல்லுங்கக்கா. திவ்யா தான் திருவா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கவலைப்படாதீங்க அக்கா. எனக்கு நல்லா புரியுது. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். காஞ்சனா அம்மா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். என்னால திவ்யாக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, சாமி பிரசாதத்தை அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன கஷ்டம் எனக்கு வந்தாலும் இந்த சுமங்கலி பூஜையை நான் பண்ணணும்னு நினைச்சதே அதுக்காக தான். அது கூட அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். இதுல என்னோட சுயநலம் எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சது நடக்கும்க்கா. நான் அவர்கிட்ட பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறேன்.